இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகன் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முக்கிய பண்புகளை நமக்கு கற்றுத் தருகிறார். முதலாவதாக பொறுப்பு, பணி பொறுப்பு. இயேசுவை போல நாமும் ஏழைகளுக்கு உதவி செய்வதிலும் துன்பத்தில் வாடுவோருக்கு உதவி செய்வதிலும் அக்கறை கொள்ள வேண்டும். இயேசு தன் பணிவாழ்வை தொடங்கும் போது அவர் அறிவித்த அறிக்கை இதுதான்: சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும், ஏழை எளியோருக்கு உதவி செய்வோம், பார்வையற்றோர் பார்வை பெறவும் என்று ஆரம்பித்தார். நாமும் நம்முடைய பணி பொறுப்பில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, விடுதலை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். நம் வாழ்வில் நாம் பாவங்களாலும் கவலைகளாலும் சிறைப்பட்டு இருக்கிறோம். அந்த சிறையிலிருந்து நாம் வெளிவர இறைவனிடம் மன்றாட வேண்டும். நல்ல ஒரு பாவ அறிக்கையிட்டு நாம் புனித வாழ்வு வாழ வேண்டும். அப்போதுதான் நாம் பாவம் என்ற சிறையிலிருந்து நாம் வெளிவந்து புனித வாழ்வு வாழ முடியும். மூன்றாவதாக, நம்முடைய மனக்கண்களால் இறைவனை காண வேண்டும். இயேசுவை நாம் யோசேப்பின் மகனாகவோ வரலாற்று சான்று பகர்ந்த ஒரு மனிதராக பார்க்காமல் நம்முடைய வாழ்வில் வரும் குற்றம் குறைகளை கழுவும் உயிருள்ள கடவுளாக நாம் பார்க்க வேண்டும். அதை நம் மனக்கண்களாலும் ஆன்மீக கண்களாலும் தான் பார்க்க வேண்டும். எனவே இந்த 3 விஷயங்களை நாம் செய்யும்போது நாமும் இயேசுவை போல மற்றவர்களுக்கு உதவி செய்தும் அவரை ஒரு கடவுள் என்று அறிந்து நம்முடைய வாழ்வில் பாவத்திலிருந்து விடுபட்டு நாமும் புனித வாழ்வும் வாழலாம். ஆமேன்.